ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃபன் கர்நாடகாவில் செய்யக்கூடிய ஹோட்டல்ஸில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார். இந்த டிஃபன் சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபன் சாம்பாரில் நம்ம நார்மலாக சாம்பார் இட்லி, சாம்பார் வடை சாப்பிடும்போது அந்த திக்னஸ் இருக்குல்ல, நார்மல் சாம்பாரை விட அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார், இட்லி வடையெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் செய்ய முடியும். ஒன்று அந்த பருப்பை மட்டும், பருப்பை மட்டும் வேக வச்சு முதல்ல நான் நைட்டே வச்சுட்டிங்கன்னா இந்த சாம்பார் வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். வாங்க ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, 1.5 லிட்டர் தண்ணியை முதலையே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பெட்டல்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்தேன். அது கூடவே ஒரு 8 முருங்கைக்காய், ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பரட்டு நல்ல ஒரு பாயிலிங்க்கு வரட்டும். வர்ற வரைக்கும் இதை அலோ பண்ணு, மூடி போட்டு குக் பண்ணு. இப்போது மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் நான் பல்லாக கட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காயில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இந்த சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன், கலரிங்காய். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு, இந்த 3 பொருள் மட்டும்தான். இந்த டிஷ்ஷுக்கு தனியாத்தூள், ஜீரகத்தூள் எதுவும் தேவையில்லை. ஏன்னா சாம்பார்லேயே, சாம்பார் பொடியிலே எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா ஃபைனாக மிக்சியை வந்து ஃபைனாக கொண்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இந்த தேங்காய், சாம்பார் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி 3த்தையும் இந்த மாதிரி நான் வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இதை அப்படியே இந்த சாம்பாரில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறோம். நம்ம முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வெல்லம், இது வந்து கரைச்ச புளி ஒரு 10 கிராம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நான் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா தண்ணி விட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா குழசலாக வேக வச்சுருக்கேன். இதுதான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ராத்திரியே கூட செஞ்சு வச்சுக்கலாம். ராத்திரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மார்னிங் வந்து இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ இந்த பருப்பை அதில் சேர்த்துருவோம். இந்த பருப்பு சேர்த்துருவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். நான் பருப்பில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். நான் அந்த முருங்காவும் தக்காளியும் போட்டபோது உப்பு போட்டேன். அந்த உப்பு வந்து ஜஸ்ட் அந்த காய்க்காக போட்ட உப்பு. இப்போ சாம்பாருக்கு போட்ட உப்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொதிக்கட்டும் இப்போ நல்லா. இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு. நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாய் வைக்கிறேன். தாளிப்பு கடாயில் சும்மா சின்னதாக 1 டீஸ்பூன் நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய். கொஞ்சம் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு சின்னதாக 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா சில்லி சேர்க்கிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன், கொஞ்சமாக கடுகு, இது கூட நான் வந்து 1, 2, ஒரு 3 டீஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணு.
அதுவும் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பில் வெங்காயம் லைட்டாக வரணும். அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட டிஃபன் கர்நாடகா ஸ்டைல் ஒரு டிஃபன் சாம்பார் தயார். இதில் வந்து இட்லி வடையெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணுறேன். கர்நாடகா ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு சாம்பார் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அந்த பருப்பை மட்டும் பிளான் பண்ணி முன்னாடியே வேக வச்சிட்டிங்கன்னா. இந்த சாம்பாரை பொறுத்த மட்டும் ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார். இந்த சாம்பாரில் இட்லி வடை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.